அடுத்ததாக கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் இணைகிறார். சார் வணக்கம். உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் அந்த நீட் தேர்வு வந்திருக்கு. ஏற்கனவே அனிதா விவகாரத்தப்ப உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பிலையும் நீட் தேர்வு கட்டாயம் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க. இப்போ மாநில பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவையும் மத்திய அரசு நிராகரிச்சிருக்கிறதா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. வேறு என்ன வாய்ப்பு இருக்கு? தமிழ்நாடு முன்பாக தற்போது இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகள் என்ன? நீட் நம்ம கட்டாயம் மாநில சாசன மாதிரி மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க. அது யூஜி பிஜி ரெண்டு அட்மிஷன்லயுமே நீட் வந்தா மெரிட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. மெரிட்லாம் வரவே இல்லை. ஏன்னா ஒரு பையன் 600 மார்க் வாங்கியிருக்காரு, அவரோட கம்யூனிட்டியில 599 மார்க் வந்திருக்கு அப்படின்னா அவர் பணம் இல்லைன்னா சீட்டை விட்டு கொடுக்குற மாதிரி. அப்ப மெரிட் காம்ப்ரமைஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட். செகண்ட் இப்ப இந்த வருஷம் அட்மிஷன்ல ஒரு பையன் 65 மார்க் வாங்கி நார்த் இந்தியால இருந்து நான் 650 மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஆல் இண்டியா கோட்டால எய்ம்ஸ் மதுரைக்கு ராமநாதபுரத்துல ரிப்போர்ட் பண்றாருன்னா அந்த எந்த அளவு நீட்ல மதிப்பெண்களை தாண்டி ஒரு தனி ஒரு உலகம் இயங்கி கொண்டிருக்குங்கிறது நீட் எழுதுறவங்களுக்கு தெரியாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு எடுத்த இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது. இதை பேசிக்கலி இதுல எல்லா டேட்டா வாயிலாக இந்த இதை நம்ம எதிர்கொண்டு இந்த நீட் உயர்கல்வியிலையும் சரி, நீட் பிஜிலாம் பீகார்லயும் யூபிலையும் நிறைய காப்பி அடிக்க வர்றாங்க. டிசிஎஸ் அயனோட சென்டரை எடுத்துடுறாங்க. டாக்டர் ஆனந்த் ராயினி வியாபம் கேஸ் அவர் கோட் பண்ணவர் பண்ணிருப்பாரு. அப்ப நம்ம மாணவர்கள் இங்க விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. அங்க வட இந்தியால அவங்க இந்த மாதிரி இது பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, ஒரு மால் பிராக்டிசஸ் பண்ணி உள்ள வர்றாங்க அப்படின்னா அது சமதளம் கிடையாது. அதான் டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா பழைய வைஸ் சான்சலர் சொல்லியிருப்பாரு, இந்தியா முழுவதும் லா அண்ட் எல்லாமே நம்ம எக்ஸாமினேஷனை நம்ம ஒரு 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 பெரிய ஒரு இதா நம்ம பண்றோம். பட் நார்த் இந்தியால எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கே பார்க்க முடியுது. எல்லா துறைகளிலும் ஏர்போர்ட்ல சேஃபா இருக்கட்டும், இல்ல ரயில்வே ரெக்ரூட்மெண்டா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவங்க முறையாக மதிப்பெண்களை வைத்து வர்றதில்லை, மெரிட்டை வைத்து வர்றதில்லை. அப்படிங்கிறப்போ இதை நம்ம இன்னைக்கு ஊடகங்கள் வாயிலாக பார்க்கும் பொழுது நம்ம கல்வியில மாநிலத்தின் உரிமை அப்படிங்கிறது பல வருடங்களாக சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஒவ்வொரு மாற்று அரசியல் தமிழகத்தில் மாறினாலும் அந்த வளர்ச்சிங்கிறது மருத்துவக் கல்லூரிகளா இருக்கட்டும், பொறியியல் கல்லூரிகளா இருக்கட்டும், எல்லா கல்லூரிகளையும் தொடர்ந்து தமிழகம் வரும் பொழுது அப்ப இத்தனை வருஷம் நாங்க எல்லாமே எஜுகேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்க சொசைட்டில ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வரும்போது அதை கொண்டு போய் நீங்க அந்த நிதியை கொண்டு போய் எல்லாத்தையும் வளராத மாநிலங்கள்ல கங்கையில நீங்க கரைச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி மாணவர்கள் எதுவும் வருங்கால சந்ததியினருக்கு நம்ம நாட்டின் சுதந்திரம் வாங்கியதே இந்த மாதிரி பண்ணும் பொழுது மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதில் நீட் மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு சியூடியும் சேர்த்து எதிர்க்கணும். அது யூஜி பிஜி காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல நமக்கு அவினாசிலிங்கம் டீம்டு யூனிவர்சிட்டியும், காந்தி கிராமம் ரூரல் யூனிவர்சிட்டியும், திருவாரூர் பல்கலைக்கழகங்கள், இந்த 3 இன்ஸ்டிடியூஷன். காந்தி கிராமமும் பேசிக்கலி அவினாசிலிங்கம் சார்லாம் எவ்வளவோ பெண் குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல எல்லாம் பண்ணினாரு. இப்ப சியூடியில நம்ம மாணவர்கள் விண்ணப்பிக்கிறது கிடையாது. வெளி மாநிலத்திலிருந்து தான் நிறைய பேர் வர்றாங்க. இதே மாதிரி ஆல் இண்டியா அக்ரிகல்ச்சர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனும் சியூடி வழியா பாதிக்கப்படுகிறது. அதனால எல்லா தேர்வுகளிலும் நமக்கு விலக்கு பெற்று நமது மாநில மாணவர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி நம்ம சமூக நீதிக்காக நம்ம 7.5 ரிசர்வேஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். நிறைய கல்வியில நம்ம மாணவர்களுக்கு உதவுறோம். இது மற்ற மாநிலங்கள் பண்றது கிடையாது, நம்மள்ட்ட இருந்து அவங்க எடுத்துக்காட்டா எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப தமிழகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தமிழக அரசு எடுத்த முடியும் வரவேற்கத்தக்கது. இதற்கான ஆதாரபூர்வமான சான்றுகளுடன் அண்ட் இதை நம்ம சரியாக நம்ம முறையிடுறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி திரு நெடுஞ்செழியன்.